ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களது திருமண வாழ்க்கை, வியாபார வாழ்க்கை என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா மற்ற அனைத்து விதமான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய அந்த மேஷம் முதல் மீனம் வரையிலான லிங்க் நான் வரிசையாக 12 லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் உங்களோட ராசியை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்களா அவங்களும் அந்த ராசி பலன்களை பார்த்துக்க முடியும். இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ வேண்டுங்க. மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா சித்தர்கள் வாக்கின்படி உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ எனவே அனைவருமே அதை முயற்சி செய்யுங்கள். மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 27ஆம் நாள் 2022ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 12ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 4ஆம் இடமான கேந்திரத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறார். மேலும் அவர் சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்களுடன் சேர்க்கையும் பெற்றுள்ளாருங்க. 2 கூடிய சுக்கிர பகவான் இன்றைய தினம் ராசி அதிபதியுடன் சேர்ந்துள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க. இன்றைய தினம் 5 கூடையவனும் 11 கூடையவனும் 5ஆம் இடத்தில் சேர்க்கை பெற்றுள்ளது ஒரு யோகமான அமைப்பு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ளார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு உங்களது நண்பர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் உங்களது நண்பர்களை சந்திக்க முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு அதிகமான நல்ல நலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. சில மாபெரும் சக்திசாலியாக இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக அவர்களோடு சேர்ந்து இன்றைய தினம் நீங்கள் நிறைய காரியங்களில் வெற்றிகளை பெற முடியும் என்பதால் உங்களது நம்பிக்கையானவர்களுடன் சேர்ந்து இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பான இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள காரிய வெற்றிகளை பெற கண்டிப்பாக உங்களால் முடியும். இன்றைய தினம் உங்களது உடல் மனம் எல்லாமே ஒத்துழைக்கும் என்பதால் உங்களுக்கு காரியங்களில் அதிகமான வெற்றிகள் கிடைக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் அடையும். தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய அபார வளர்ச்சிகள் காண முடியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. தன லாபம் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைது. இப்பொழுது நீங்கள் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் உங்களது அலுவலக பணிகளில் பதவி உயர்வுக்கான நல்ல தகவல் குறித்த இனிமையான செய்திகள் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண முயற்சிகளும் சிறப்பாக கைகூடும் என்பதால் இப்பொழுது நீங்கள் திருமணத்திற்காக முயற்சி செய்தால் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் அத்தியாவசியமான பொருட்களை வாங்குறதுக்கு நீங்க ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடிய யோகம் இருக்கு. அதன் மூலமாக உங்களது அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க. நீங்கள் நினைத்தபடி நடக்கக்கூடிய வகையில் உங்களது எதிர்காலம் சிறப்பாக நீங்கள் திட்டமிட முடியும் என்பதால் இந்த சிறப்பான காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பாக திட்டமிடுங்கள். உங்களுக்கு இன்றைய தினம் அதிகமான காரிய வெற்றிகள் இருக்குங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு உங்களுக்கு உடல் நலன் மற்றும் மனநலம் சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் அதிகமான நல்ல மகிழ்ச்சியை கண்டிப்பாக காத்திருக்க. அதற்கு உங்களது வாழ்க்கை துணை உதவிகரமாக இருப்பார். அவர் விசுவாசமான இதயம் கொண்டவராகவும் தைரியமான எண்ணம் கொண்டவராகவும் இன்றைய தினம் இருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நண்பர்களே. இன்றைய தினம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிலத்தை நீங்கள் விற்கிறது மூலமாக அதிகமான நல்ல லாபங்கள் உண்டு. குடும்ப உறுப்பினர்களுடைய நகைச்சுவையான இயல்பு காரணமாக வீட்டில் நீங்கள் கலகலப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைய தினம் இருக்குங்க. எல்லா விஷயங்களையும் அன்பு காட்டக்கூடாது. சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கிறது தான் நல்லது. அதனால உங்களது உறவு மேம்படும் என்பதால் நீங்கள் கண்டிப்பாக சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் கிரியேட்டிவான துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா நீண்ட காலம் எதிர்பார்த்திருந்த புகழ் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். உங்களது வேலைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் அல்லது உங்கள் மனம் குறைந்த காதலருடன் நீங்கள் டீனேஜ் பருவத்தில் செய்த சுவாரஸ்யமான சில நினைவுகளை சிரித்து பேசி மகிழக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கையை நிற்கிங்க. காதல் வாழ்க்கையும் இன்றைய தினம் உங்களுக்கு பழைய நினைவுகள் மூலமாக மகிழ்ச்சியானதாக மாறக்கூடிய யோகம் இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு நிச்சயமாக உங்களது ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. எனவே ஆரோக்கியமாக இருப்பீங்க. நாள் முழுவதும் உற்சாகமாக மகிழ்ச்சியுடன் காணப்படக்கூடிய சூழ்நிலை தினம் உங்களது வீட்டிலும் இருக்கு நண்பர்களே. எனவே இல்லற வாழ்க்கையை நிற்கும். காதல் வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் ஒரு அற்புதமான காலகட்டம் இது.
இந்த தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ரசபலன் சேனல் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நீங்கள் நமது கன்னி டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தது மூலமாக நமது வீடியோ ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது வீடியோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதோ நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் நண்பர்களே. ஸோ அனைவருமே நமது கன்னி டுடே ரசபலன் சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன பார்த்தீங்கன்னா லைட் கிரீன் கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமைங்க. மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்கள் இருக்கீங்களோ இன்றைய தினம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்கன்னா நிதானித்து செயல்பட்டீங்கன்னா வெற்றிகள் உண்டு. வாகனங்கள் பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு நல்லது. இன்னைக்கு வேகம் உங்களுக்கு தேவையில்லை, விவேகம் மட்டும்தான் தேவை, அதை மனதில் கொள்ளுங்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு சகோதரிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட அனுசரித்து போனீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். நீங்கள் என்ன வேணால் பிளான் பண்ணிக்கலாம் ஒர்க்கில், அந்த பிளான்கள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக செய்து எளிதில் முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே ஈஸியாக உங்களது காரியங்களை முடிக்க நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் ரொட்டீனாக ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களது ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் கூட இருக்கிறவங்கள உங்கள் உடன் பிறந்தவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் சூழ்நிலை தகுந்த மாதிரி நலிவு சுழிவோடு நடந்துக்கங்க. நல்ல ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது கருத்துக்கள் நீங்கள் யார்கிட்டையும் தெரிவிக்கிறத கொஞ்சம் தவிர்த்து விடுவது நல்லது. நீங்கள் மற்றவங்களுடைய கருத்துக்கள் உங்ககிட்ட கேட்காமலேயே நீங்கள் தெரிவிக்கிறது மூலமாக உங்களுக்கு சங்கடமாக சூழ்நிலை ஏற்படலாம். இன்றைய தினம் எழுத்து இலக்கியம் சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு கற்பனை திறன் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஸோ கிரியேட்டிவ் சம்பந்தமான கற்பனை திறன் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவர்களுக்கு இந்த தினம் மிகப்பெரிய யோகமான அமைப்புங்க. உங்களது வீட்டை பராமரிக்கிறது அல்லது சீர் செய்யறது போன்ற வேலைகளை இன்னைக்கு நீங்க செய்யலாம். அதற்கான நல்ல சாதகமான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமையும். ஒருவேளை வண்டி வாகனத்தை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாலும் இன்னைக்கு அதை பண்ணலாம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அலுவலக பணிகளில் நீங்க தவிர்த்து விடுவது நல்லது. ஈவன் சமூக வலைதளங்களில் கூட நீங்கள் கருத்துக்களை பதிவிடுவதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை நண்பர்களே. அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு பெருமை மிக்க நல்ல நினைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சங்கடம் இல்லாத இனிய வாழ்க்கை காத்திருக்கு நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியமாக தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஷேர் பண்ணி என்னங்க பண்ணுறது, அவர் கன்னிராசி இல்லையே நீங்கள் கேட்கலாம். அவர் கன்னிராசி இல்லைனாலும் சரி நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அதன் மூலமாக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் எல்லா ராசிக்கு உண்டான லிங்க் கொடுத்துருக்கிறேன். ஸோ மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் ராசி பலன்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை பார்க்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் சரி, இல்லை நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் சரி, நீங்களும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கணுமோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ராசி பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்கள் பொண்ணான கருத்துக்களை ரொம்ப அவசியம் நண்பர்களே. உங்கள் கருத்துக்களை தாராளமாக எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அது நம்ம வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே. முக்கியமாக நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கன்னி டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் இன்னும் நல்ல என்கரேஜ் ஒரு சப்போர்ட்டை நான் கொடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நாளைய தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளைய தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.